ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெகதா சமையல். இன்றைக்கி ஜெகதா சமையல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உளுந்த வடை செய்தி எப்படி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உளுந்த வடைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து 1/2 கிலோ உளுந்த பருப்பு ஊற வச்சுருக்கிறேன். அது வந்து நான் வந்து 1/2 மணி நேரம் தான் ஊற வச்சேன். ரொம்ப நேரம் நம்ம ஊற வச்சோம்னாக்கா பருப்பு வந்து ரொம்ப ஊறிடுச்சுனாக்கா எண்ணெய் அதிகமாக இழுக்கும். அதனால் 1/2 மணி நேரம் தான் ஊற வைக்கணும். அதேமாதிரி வந்து கழுவுறதுக்கு நம்ம ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே இது கழுவி தான் ஊற வைக்கணும். நம்ம ஊற வச்சுட்டு கழுவுன மாதிரி இருக்கிற பசத்தன்மைலாம் போயிடும். நல்லா இது வந்து உளுந்து வந்து நல்லா சாஃப்டாக வராது உளுந்த வடை. அதனால் வந்து நம்ம ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கழுவிட்டு ஊற வைக்கணும். அதில் வந்து நான் ஒரு துண்டு இஞ்சி போட்டு வச்சுருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து ஜீரண சக்தி தான். அந்த இஞ்சி பூண்டு போடக்கூடாது, இஞ்சி ஒரு துண்டு போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஒரு வெங்காயம் எடுத்துருக்கிறேன். ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து சின்ன கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன். கறிவேப்பிலை கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். நம்ம மசாலா வடைக்கு தான் நிறைய இது மாதிரி ஐட்டம்லாம் நிறைய மசாலா போடணும். உளுந்து வடைக்கெலாம் இது கம்மியாகவே போட்டால் போதும். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம், எண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம உளுந்து வந்து அரைச்சி எடுத்து வந்துடலாம். மாவு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம். மாவு வந்து இந்த பதத்துக்கு அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கணும். துறக்க அரைச்சோமா கல் மாதிரி ஆகிடும், நல்லாவே வராது உளுந்து வடை. தண்ணியில் போட்டோமா அப்படி எழும்பி வரணும். அப்போ தான் வந்து இது கரெக்டான பதம்னு அர்த்தம். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், கறிவேப்பிலை போட்டுக்கலாம், கொத்தமல்லி போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து வரும்போது நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துன்னு வந்துட்டோம். இப்போ இதை நம்ம வடை போட்டுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் வடை தட்டி போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, வடை போட்டுக்கலாம். வடைலாம் வேகட்டும், திருப்பி போட்டுக்கலாம். வடைலாம் வந்துடுச்சு, எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இன்னொரு பேட்ச் போட்டுக்கலாம். இன்னொரு பேட்சை எடுத்து போட்டுக்கலாம். வடை வந்துடுச்சு. உளுந்து வடை ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.